வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதன் சாமி கரோர குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கருணை முதுமற்ற குருநாதர் ஸ்ரீ அரண சுவாமி திருவாயூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்திற்கு வருஷப்படி பாடலன் 1661 பாதகமான யாக்கை எனத்தும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் ஞானோபதேசம் பேர் எம்பெருமான் திருவிழை நாடி பாட பெற்ற பாடல். தானன தான தாத்த தானன தான தாத்த தானன தான தாத்த தனதான, இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். பாதகமான யாக்கை வாது செய் பாவி கோத்த பானமும் வாழும் ஏற்ற இரு பார்வை பார படீரம் மா பயோதர மாதர் வைத்த பாயலின் மீது அனாப்பி இதமாடும் தோதகமாய வார்த்தை போதகமாக நோக்கு தூய்மையில் நாயினேற்கு மினைதீர சூடும் அனாதி நீத்த யானோடு தானில்லா சுகோதய ஞான வார்த்தை அருள்வாய். சாதன வேத நூல் புராதன பூன நூல் பிரஜாபதி ஆண்மை தோற்க வரைசாடி சாகர சூர வேட்டையாடிய வீரவேல் பிரதாப மகீப போற்று என நேமி மாதவன் மாது பூத்த பாகர் அநேக நாட்ட வாசவன் ஓதி மீட்க மறை நீப மா மலர் தூவி வாழ்த்த யானையை மாலை சுட்டி வானவர் சேனை காத்த பெருமாளே. பாதகமான யாக்கை வாது செய் பாவி கோத்த பானமும் வாழும் ஏற்ற இருபார்வை பார படீர மா பயோதர் மாதர் வாய்த்த பாயலின் மீது அனாப்பி இதமாடும் தோதகமாய வார்த்தை போதகமாக நோக்கும் தூய்மையில் நாயினேற்கும் நினைதீர சூழும் அனாதி நீத்த யானோடு தான் இல்லா சுகோதய ஞான வார்த்தை அருள்வாயே அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி சொல்கிறார். பாதகத்துக்கு, அதாவது பாவத்தால் ஏற்பட்ட உடலோடு வேதனை போர் செய்கின்ற பாவியாகிய நான் கோத்த பானம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கும் பானத்தையும் அம்பையும் வாழையும் போன்ற இரு கண்களையும் பாரமானதும் சந்தனம் பூசியுள்ளதுமான மா அழகிய பயோதரம் கொங்கைகளின் உடைய மாதர்களின் வாய்த்த பாயலின் மீது பொருந்தி உள்ள படுக்கையின் மேலிருந்து ஏமாற்றி இனிமை காட்டும் தோதகமாய வார்த்தை அல்லது தோதகம் மாய வார்த்தை பஞ்சகமான பேச்சுக்களை அல்லது வஞ்சகம் பாசாங்கு கூடிய பேச்சுக்களை போதகமாக உபதேச மொழியாக கருதும் தூய்மையில் பரிசுத்தம் இல்லாத நாயினேற்கும் அடியேனுக்கும் என்னுடைய வினைகளுடைய சூழும் பொருந்திய அனாதி தொடக்கமில்லாததாய் நீத்த பெருகும் தன்மையதான யான் தான் என்னும் இரண்டும் இல்லாததாய் சுக ஆரம்பமான சுகத்தை தோற்றுவிக்கும் ஞான வார்த்தையை நீ உபதேசித்து அருள வேண்டும்னு முதல் பகுதியில் சுவாமி வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதியில் சாதன வேத நூல் புராதன பூன நூல் பிரஜாபதி ஆண்மை தோற்க வரைசாடி சாகர சூர வேட்டையாடிய வீரவேல் பிரதாப மகீப போற்று என நேமி மாதவன் மாதுபுத்த பாகர் அநேக நாட்ட வாசவன் ஓதி மீட்க மறை நீப மா மலர் தூவி வாழ்த்த யானையை மாலை சூட்டி வானவர் சேனை காத்த பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது சாதன வேத நூல் சாதன வேத நூல்களில் பயிற்சி உள்ள புராதன பழமையுடையவனும் பூணூல் அணிந்தவனுமான பிரஜாபதி பிரம்மதேவனுடைய ஆண்மை தோற்க தீரம் குலைய வைத்து அகங்காரத்தை ஒடுக்கி கிரௌஞ்ச மலையை துகைத்து அழித்து சாகரம் கடலில் இருந்த மாமரமாய் நின்ற சூரனை வேட்டையாடிய சாங்கரித்த வீரவேலை ஏந்திய பிரதாப கீர்த்திமானே மகீப அரசை போற்றி உன்னை துதிக்கின்றேன் என்று சக்கரதரனாகிய, அதாவது யாரு அந்த மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்ற, சக்கரதரனாகிய உன்னுடைய மாமன் மாதவன் திருமாலும் மாதுபூத்த பாகர் தேவி விளங்கும் பாகத்தை உடைய சிவனும் அநேக நாட்டம் பல கண்களுடைய வாசவன் இந்திரனும் ஓதி புகழ்ந்து மீட்க தம்மை ரட்சிக்க வேண்டி மறை வேதமொழி கொண்டும் நீபம் கடம்பின் மாமலர் அழகிய மலர்களை தூவியும் உன்னை வாழ்த்த தேவசேனையை மாலை சூட்டி திருமணம் செய்து வானவர் தேவர்களின் சேனையை காத்து ரட்சித்த பெருமாளே ஞான வார்த்தை அருள்வாயின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் யானொடு தான் இலா சுகோதய ஞானவர். சார், யான் தான் எனல் அறலே இன்ப நிஷ்டை என்று அருணை கோண்டான் உரைத்த மொழி கொள்ளாயோங்கிற தாய்மனம் சொன்னேன். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம்ங்கிறார் கந்தரங்கத்தை 95 பாட்டில். இப்போ யான் தான் ரெண்டு கிடணும், கெட்டாதான் சுகம் பிறக்கும் சுக ஞான வார்த்தை முருகன் நமக்கு சொல்லுவோம். அப்போ யான் தான் ரெண்டு இருக்கக்கூடாது. அடுத்தது பிரஜாபதி ஆண்மை தோற்க வேட்டை ஆடிய வீரவேல் விடவசனம் சிலவரையும் விரிஞ்சன் விலங்கது கால் பூண்டு தன்மேல் திருந்தனன் வேல் வாங்கவே அப்படின்னு வேல் வாங்கப்பில் சொல்கிறார். அதே கருத்தை தான் இந்த பாடலில் நமக்கு குருநாதர் அற்புதமாக நமக்கு சொல்கிறார். இப்போ
இந்த பாடலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாவத்தால் ஏற்பட்ட உடலோடு வேதனை போர் செய்கின்ற பாவியாகிய நான் செலுத்துவதற்கு தயாராக இருக்கும் அம்பையும் வாழையும் போன்ற 2 கண்களையும் கனத்ததும் சந்தனம் பூசியுள்ளதும் அழகு கொழித்து உள்ளதுமான மார்பகங்களும் உடைய விலை மாதிரியில் பொருந்திய படுக்கையின் மேலிருந்து ஏமாற்றி இனிமை காட்டும் வஞ்சகமான பேச்சுக்களை உபதேச முடியாக கருதும் பரிசுத்தமில்லாத நாயொத்த அடியேனுக்கும் என்னுடைய வினைகளெல்லாம் ஒழிய பொருந்தி தொடக்கமில்லாதாய் பெருந்தன்மையதான யான் தான் என்னும் இரண்டும் இல்லாததாய் சுகத்தை தோற்றுவிக்கும் ஞானமுடைய உபதேசித்து நீ எனக்கு அருள வேண்டும். யார்கிட்ட கேட்கிறாரு? வேத நூல்களில் பயிற்சி உள்ள பழமையுடையவனும் ஊடுருள் அறிந்தவனுமாகிய பிரபதனுடைய தீரம் குலைய வைத்து அவனுடைய ஆணவத்தை அடக்கி கவுஞ்சமலையை துகைத்து ஒழித்து கடலில் மாமரமாக நம் சூரனை வேட்டையாடிய வெற்றி வேலை கொண்ட கீர்த்திமானே அரசே உன்னை துதிக்கிறேன் என்று சக்கராயத்தை எந்திய திருமாலும் தேவி விளங்கும் பாகத்தினான சிவபெருமானும் பல கண்களுடைய இந்திரனும் புகழ்ந்து தம்மை காக்க வேதங்களை ஓதியும் கடம்பின் அழகிய பூக்களை கொண்டு தூவியும் உன்னை வாழ்த்த தேவசேனை என்ற தேவயானை அம்மையாரை மனம் புரிந்து தேவருடைய சேனைகளை காத்தருடைய பெருமாளே சுகத்தை தோற்றுவிக்கும் ஞானோபதேசத்தை ஞானமொழியை அடியேனுக்கும் உபதேசித்து நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இதை எல்லாம் அல்ல பழனி பெருமானுடைய திருவிழா சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமாவும் குருநாதர் அருணா பெருமான் விஜய் முருகா 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 முருகா.